பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். ஆமென். இப்ப பாருங்க, அவர் எப்போதும் நம்மளை காத்து நடத்துகிறவரா இருக்கிறார். கரம் பிடித்தவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆமென். இப்ப 32வது வசனத்துல சஞ்சலப்படு சில வேளை பாருங்க, ஒரு வசனம், வேத வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படித்தான் சில வேளைகளில அவருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது சில வேளை அவர் சஞ்சலப்படுவார், நம் மீது கோபப்படுவார். என் பிள்ளை என்னுடைய சித்தத்தை செய்யலை, என்னுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனாலும் வசனம் சொல்லும், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவாராம். அல்லேலூயா. ஒரு பாருங்க, சஞ்சலப்படுத்தினால் அவர் மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாய் கேட்டு அந்த வார்த்தையின்படி நம் வாழ்வோம். வாழும் பொழுது நம்மை மாத்திரமில்லை, நம்முடைய பிள்ளைகளை மாத்திரமில்லை, அவர் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அவர் காத்து அவருடைய மிகுந்த கிருபையின்படி அப்ப இறங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அப்ப கரம் பிடித்தவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்கி உங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆற்றி தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்வோம், வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் அதன்படி நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துவாராக. தகப்பனே மெத்துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெத்துதிக்கிறோம், சோத்திரம் ஐயா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துக்களை ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தெய்வன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.